வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்னும் நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். அன்பர்களே, சிவஞான போதத்திலே 8ஆம் நூற்பாவிலே இறைவன் குருநாதராக வந்து இறைவன் அருள் செய்கிற கருணை திறத்தை மிக அழகாக விரித்து காட்டினார் அருள்நந்தி சிவாச்சாரியார். குருநாதன் வந்து ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த அருமை பகுதியை காட்டுகிற பகுதியில இறைவன் குருவாக வந்து என்னென்ன பணிகள் செய்வான் என்பதை ரொம்ப அருமையா காட்டினார். இதுதான் ரொம்ப ஆழமான பகுதி. இறைவன் என்ன செய்வான்? குருநாதராக வருவான், மலம் அகற்றி வைப்பான், ஐம்புல வேடரோடு இருந்த நம்மை அவரிலே இருந்து நீக்குவான், பிறகு தான் ஆக்குவான், மலரடி கீழ் வைப்பான். இந்த 4ம் நடந்த பிறகு இந்த உயிருக்கு ஞான நிட்டையால் பேரின்பமாகிய வீடு பேர். அந்த ஞான நிட்டை கைவரப் பெறாதவர்கள் நாமெல்லாம் 8ஆம் நூற்பா கேட்கிற பொழுதே நமக்கு முத்தி பேர் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான நல்வினை சிவபுண்ணிய இல்லை. அந்த ஞான நிட்டை கைவராதவர்கள் உபாய நிட்டையால் ஆன்மா சுத்தி செய்து பிறகு அது சிவோகம்பவனையால் திருவைந்தெழுத்தை ஓதுகிற பொழுது ஆன்மாவுக்கு அந்த ஞான நிட்டை கைகூடும். அதற்கு மேலும் ஒரு விளக்கமாக காட்டுகிறார் ஆசிரியர். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தென பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து. அஞ்செழுத்து உண்மையை 9ஆம் நூற்பாவில்தான் விரிவாக காட்டுகிறார் மெய்கண்ட சிவம். நமக்கு இருக்கிற அறிவை 3ஆக பகுத்து காட்டினார். இதெல்லாம் முன்னமே பார்த்துட்டோம். கருவிகளால் வரக்கூடிய அறிவுக்கு பாச அறிவு என்று பெயர். இப்ப கண்ணால் உங்களை பார்க்கிறேன், கண் என்ற கருவியால் நீங்கள் தெரிகிறீர்கள். எனவே கருவிகளால் வரக்கூடிய எல்லா அறிவும் பாச அறிவு. ஒரே மாதிரி அறியாமல் விட்டு விட்டு அறியக்கூடிய அறிவு பசு அறிவு. என்றும் மாறாமல் ஒரே மாதிரி அறியக்கூடிய அறிவு பதி அறிவு. இந்த 3ஐயும் நல்ல ஆழமா வைத்துக் கொள்ள வேண்டும்.
திருமணம் பார்க்கிற பொழுது செவ்வாய் திசை 8ஆம் இடம் குருபலன், இப்படி அதை வைத்துக் கொண்டு நாம் படுகிற சிரமம் இருக்குது பாருங்க. அதற்கு பதிலாக அதை வைக்கிற இதையும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அறிவை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பாசக அறிவோ பசு அறிவோ இந்த இரண்டாலேயும் சிவபெருமானுடைய திருவருளை பேரானந்தத்தை மீண்டும் வாரா நெறியை ஒருபோதும் பெற முடியாது. மேலும் பதியறிவால் நீ பார்க்க வேண்டும். உலக இன்பங்கள் எல்லாம் காணல் நீர் போல் தெரிகின்றன. அந்த உண்மை தெரிந்து பாசம் உன்னை விட்டு நீங்குகிற பொழுதுதான் ஈசன் எந்த இணையடி நிழலுக்குள் நாம் இருப்பதை உணர முடியும். அது மாறாமல் இருக்க அஞ்செழுத்தை விதிப்படி எண்ணுக. ரொம்ப உயர்ந்த பொருளை மிக சுருங்கிய அளவில தெளிவுபட காட்டியிருப்பது சிவஞான போதம். அதை விளக்க ஆசிரியர் காட்டுகிறார். அதே சிவஞான போத கருத்தைத்தான் ஊனக்கண் பாசம் உணரா பதியை என்றதை அப்படியே எடுத்து பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் 292வது திருப்பாடல். 292வது திருப்பாடல் காமிங்க. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று காட்டினார். அப்படி பார்ப்பரிய பரம்பரன் மேலான பொருள், மேலானவற்றுக்கெல்லாம் மேலான பொருளாக இருப்பவர் பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடு உள்ளத்தே நாடி, அன்பை கொண்டு உள்ளத்தில் நாட வேண்டும். பாத நீளக்கீழ் நில்லாதே நீங்கி போதில் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும் பின்னும் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட. மிக உயர்ந்த கருத்து. வேதத்தை அப்படியே ஜூஸா பிழிஞ்சு கொடுத்திருக்கிறார் அருணதி சிவாச்சாரியார். அவருடைய குரு தோத்திரம் அதுதான் ஓதுவாமூர்த்தி பாடி அருளினார்கள். ஆக உலக அறிவால், உலக அறிவு என்பது கருவிகளால் வரக்கூடியது பாசஞானம். அதற்கடுத்து இருப்பது உயிர் அறிவு. அந்த உயிர் அறிவு பசு அறிவு. இந்த ரெண்டு அறிவாலும் ஆராய்ந்து அறிவதற்கு அரியவன் பரமசிவன். ரொம்ப எளிமையா சொன்னாங்க. நான் எவ்வளவு கல்வி படிச்சிருந்தாலும் கூட வாட்ச் ரிப்பேர் பண்ற படிச்சிருந்தா தான் வாட்ச் ரிப்பேர் பண்ண முடியும். ஐஏஎஸ் கலெக்டர் அல்லது ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னா வாட்ச் ரிப்பேர் பண்ண தெரியணுமா இல்லையா? அது மாதிரி உலகியல் அறிவு என்பது வேறு. ஆனால் இறைவனை காண முடியும் என்று சொன்னால் இறைவனுடைய அறிவால் காண வேண்டும். ஆக பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே, இதுதான் உயர்ந்த ஞானம். அது அவனுடைய திருவடி அறிவு சிவஞானம். அந்த சிவஞானத்தின் அறிவின்கண் வைத்து நாம் ஆராய்ந்து நேசமொடு உள்ளத்தே நாடி, ஆக அவனுடைய திருவடி
நீழலிலே இருக்கக்கூடிய அந்த உயிர் தன் பேச்சு முழுவதும் நீங்க பெற்ற பொழுது ஆசை தரக்கூடிய இந்த உலகத்தில் தோன்றும். ஆசை தரும் இந்த உலகம் அவருக்கு தோன்றும். அப்படி தோன்றுவதை இது ஒரு கானல் நீர் இல்லையா? அந்த கானல் நீர் என்று அந்த மெய்த்தன்மை இல்லாத நிலையை நாம் கண்டு அதை விட்டு நாம் நீங்க அப்பொழுது உயிரானது தான் பற்றி இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை நெட்டையை கைகூடும். அப்பொழுது அந்த மனம் ஒருமைப்படுகிற நெட்டை ஆன்மாவுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அஞ்செழுத்தை விதிப்படி ஓத வேண்டும். அப்படி ஓத அறிவுக்குள் அறிவாய் இறைவன் விளங்கி நின்று நம்மை விட்டு நீங்காமல் மலத்தின் வலியை அடக்கி கொடுப்பான் என்று இந்த 292வது திருப்பாடலில மிக அருமையாக ஆசிரியர் பெருமகனார் நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முடியாத அந்த நிலைப்பாடுகளை ஆசிரியர் 293, 94வது பாடல்களிலே விரிவாக நமக்கு காட்ட இருக்கிறார். அதற்கு முன்னால 246, 47வது பாடலில விரிவாக காட்டினார். பிறகு ஆன்மா பதிஞானத்தாலே இறைவனுடைய திருவடியை அறியப்பட வேண்டும். இது 45வது பாடல்ல 245வது பாடல்ல காட்டுகிறார். அப்ப ஆன்மா சிற்சக்தியின் உதவியால் கண்டு அறிய வேண்டும் என்பதை ஆங்கே காட்டினார். இனி அவருடைய பாத நிழற்கள் நில்லாதே நீங்கி போதின் ஆக பதிஞானத்தால் அறியப்பட்ட உடனே பரன் ஆன்மாவோடு அத்துவிதமாய் அறிவில் செறிந்திருப்பான். அத்துவிதம் இரண்டன் ஒருமை இறைவனுடைய வியாபக அறிவுக்குள் ஆன்மா அறிவு வியாபியமாக கலந்திருத்தல். ஆனாலும் கூட இந்த ஆன்மா செய்த வினைக்கு ஏற்ப கண்ம வலிமை ஒரு சமயம் இருக்குமானால் அவருக்கு நெட்டை கைவராது. அப்படி அந்த நெட்டை கைவராது விடுகிற பொழுது ஆன்மா வினைக்கு ஏற்ப ஆசையோடு இங்கும் அங்கும் அலமறுதலை செய்யும். அதை 291வது பாடல்ல காட்டினார். அப்படி இங்கும் அங்கும் அலமருதுகிற பொழுது இந்த உலகம் நிலையற்றது என்பதை உணரும். ஆக உலகமெல்லாம் அலகைத்தேர் என்று நிணரும். அலகைத்தேர் என்பது அலகு என்பது பேய் தேர், பேய்த்தேர் என்று தெரியும். அது பேய்த்தேர் போல கானல் நீர் போல. ஆக இந்த உயிர்களுக்கெல்லாம் வாதனைக்கு துன்பத்துக்குள் ஆற்றுப்படுத்தி நெட்டை கைகூடாத வண்ணம் தடுப்பது பிரபஞ்சம். இந்த உடம்பும் உலகம் அது போல நமக்கு நடக்கும். அப்பொழுது அதை காட்டி நிலையில்லாதவைகளை நிலையென உண்டு பண்ணி காட்டுவது அது அலகைத்தேர் பேய்த்தேர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அறிவு கிடைத்த பிறகு அதை உண்மை என்று இல்லை என்று தெரிந்தவுடனே உபாய நெட்டை வரும். அப்படி ஆன்மாவுக்கு
இது போல அறிவில வேறுபாடு வரும். அப்பொழுது நம்முடைய மனம் ஒரு நிலையிலே இருந்து மாறி மீண்டும் அது உபாய நெட்டைக்கு வந்து உண்மை நெட்டையை கைகொட வேண்டிய சாதனம் அஞ்செழுத்தை ஓதுதல். எனவே திருவைந்தெழுத்து அது ஓசை தரும் அஞ்செழுத்து என்று காட்டினார். நல்ல சொல்லாட்சி பாருங்க. ஓசை தரும் அஞ்செழுத்து. அந்த ஓசை தரும் அஞ்செழுத்தை நாம் ஓத வேண்டும். அந்த அஞ்செழுத்து என்பது ஆற்றல், அதாவது அகார, உகார, மகார, விந்து, நாதம். இது பிரணவ எழுத்து என்று பெயர். ஓம், ஓம் என்பது பிரணவ எழுத்து. அந்த ஓம் என்ற அந்த எழுத்திருக்கிறதே, அந்த 292வது பாட்டே காமிங்க. 292 காட்டுங்க. அந்த ஓம் என்ற பிரணவத்துக்குள்ள அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். அது ஊமை எழுத்து. அது ஓசை இல்லாத எழுத்து. அதை பிரித்து சொன்னால் ஓசை தரக்கூடிய எழுத்து. நாவால் ஒலிப்பதால் அது ஓசை தரும் அஞ்செழுத்து என்று காட்டினார்கள். அந்த ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க, அப்படி செய்தால் ஊனம், ஊனம் என்பது இந்த உலகத்தின் மேலேயும் உடம்பின் மேலேயும் பற்று விளைவதற்கு இடமாக இருப்பது, அதற்கு வித்து போல இருப்பது. அப்பொழுது பாசம் செயலற்று இருக்கக்கூடிய நிலை. அந்த ஊனம் எல்லாம் ஓட. எனவே பதிஞானத்தால் ஆன்மா அறிகிற பொழுது பிரபஞ்சப்பற்று வரும். அப்படி வந்தால் அது முன் செய்த வினைக்கு ஏற்ப. நாம நல்ல பாடம் கேட்கிறோம், காலையில சிவபூஜை பண்றோம், அஞ்செழுத்து சொல்றோம், வாய்ப்பு இருந்தால் நண்பர்கள் சொல்லுகிறோம், மாலை சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற நமக்கே மன உளைச்சல், உடல் துன்பம் வருகிறது என்ற ஒரு கேள்வி கட்டாயம் நமக்கு வரும். அதற்கு என்ன காரணம் என்றால், இப்ப வருகிற மன உளைச்சலும் உடல் துன்பமும் பிராரத்த கர்மம், நிகழ்வினை. அது முன் ஜென்மத்துல செஞ்சதுக்கு ஏற்ப வந்து கூட்டியே தீரும். இப்பொழுது நீ வழிபாடு செய்வது இனி பிறப்பு வராமல் காக்கும். நம்ம அவசரப்பட்டு அறியாமையாகிய ஆணவ மலத்தின் காரணமா என்ன சாமி கும்பிட்டு என்ன அஞ்செழுத்து சோதி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருபோதும் அவசரப்பட்டு நினைச்சிடக்கூடாது. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமையினார். இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி படியாரேனும் சுடர் உருவில் என்மரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர்க்கு என்றார் காரைக்காலமையார். சிறந்த ஞானத்தின் நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதுல உரையாசிரியர் திருவிளங்கம் ஐயா அவர்கள், நீ அஞ்செழுத்தை ஓதி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது நிகழ்வினை பிராரத்த கர்மம் அனுபவத்துக்கு வரும். அது எது போல என்று சொன்னால், கந்த புராணத்தில முருகப்பெருமானுடைய முழு உருவத்தை சூரபதமன் பார்க்கிறார்.
அப்படி பார்த்த பொழுது சூரபதுமனுக்கு முருகப்பெருமானுடைய உருவம் தோற்றமாகிறது. அது பதிஞானத்தால் பார்க்கிறான். அந்த நேரம் அவன் அறிவை கொடுக்கிறான். அந்த பதிஞானத்தால் பார்த்தான். அப்படி அந்த பதிஞானம் விளங்கிய பொழுது சூரபன்மனுக்கு மறுபடியும் பழையபடி அகங்காரம் வந்து விட்டது. வினைக்கு ஏற்ப அந்த அகங்காரம் வந்தடைந்ததும் அவருக்கு அது கிடைக்காம போய்விட்டது. மறுபடியும் பிரார்த்த கர்மானுபவத்துக்கு வந்தது. அது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல முருகப்பெருமானுடைய முழு உருவம். அவன் 1008 அண்டங்களையும் 108 யுகம் அரசாள வரம் வாங்கி இருக்கிறார். இப்ப நமக்கு எம்எல்ஏ பதவி 5 வருஷம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி அவன் அரசாட்சி செய்வதற்கு வரம் வாங்கி இருக்கிறான். அப்பொழுது முருகப்பெருமானுடைய விஸ்வரூபம் தெரிகிறது. அவருடைய பாதம், கால், அதுல ஒரு முடி இருக்கிறது. அந்த முடியில கால் அளவு உள்ள இதுல 1008 அண்டம் இப்படி தொங்குதான். எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எண்ணி பாருங்கள். அதை பார்த்த பிறகு இப்ப அவனுடைய கால் சொல்லுதான், இந்த முருகப்பெருமானை வலமாக வருவோம். கை சொல்லுதான், அவரை வணங்குவோம். தலை சொல்லுதான், தலை தாழ்த்துவோம். வாய் சொல்லுச்சான், முருகா என்று சொல்லுவோம். இதெல்லாம் வருதான். சூழுதல் வேண்டும் கால்கள் என்று அந்த பாடல் தொடங்கும். கடைசியை எழுதுவார் முனிவர் சிவாச்சாரியார், தடுத்தது மானம் ஒன்றே. பாத்தீங்களா எவ்வளவு பெருசுன்னு. நல்ல குருநாதரை, நல்ல அடியாரை, இறைவன் திருமேனியை வணங்க விடாது வல்வினை. அதனாலதான் 12ஆம் நூற்பாவுல செம்மலர் நோண்டால் சேரல் ஒட்டா விடாது, அம்மலம் நீங்க வேண்டும். அதனாலதான் நெஞ்சு கொடுத்தோதுல உமாபதி சிவம் வல்வினையேன் வானோன் பவனி வர கண்டு ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். நான் மிகுந்த வலிமை உடையவன், வினை வலிமை. எல்லாரும் போய் கும்பிட்டாங்க. நானும் குருநாதான்னு காலில் விழுந்திருக்கணும். ஆனால் எனக்கு அந்த அறிவு வேலை செய்யவில்லை. காரணம் வல்வினை. பிறகு எல்லாரும் போய் வணங்கினார்கள், நானும் வணங்கினேன். அப்ப நாமே வணங்குறக்கும் ஒருத்தரை வணங்குவதை பார்த்து வணங்குற கொஞ்சம் வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்ப குருநாதன் என்னை பார்த்தான், பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான். எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆசிரிய பெருமகனார் செய்திருக்கார் பாருங்க. வெண்ணீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றான், பொய்யென்றான் மாடையும் மனையும் வாழ்க்கையுமே. இதெல்லாம் வல்வினைதான். அதனால் அந்த பிராரத்த வினையின் காரணமா தடுத்தது மானம் ஒன்றேம்பார். அது மாதிரி நாம் இந்த பாடலை நெஞ்சுக்குள்ள வாங்கி கொண்டால் உரிய காலத்துல பாச நீக்கம் 100 விழுக்காடு கிடைக்கும். மேலும் மாணிக்க வாசக பெருமான் பாண்டியனிடத்திலே சென்று அவருக்கு வருத்தம் வந்தது. எப்ப? தென்னவன் பிரம்மராயனா அமைச்சராயிருந்தார். அன்றாட ஆலவாய் பெருமானை வணங்கினார்.
மன்னனுடைய ஆணைப்படி கீழைக்கரை நாட்டுக்கு சென்று குதிரை வாங்க பண்டாரத்திலே இருந்த எல்லா செல்வத்தையும் எடுத்து போனார். அங்க ஒரு அரகர ஒலி கேட்டது. தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டார். ஆலய திருப்பணியில் ஈடுபட்டார். இது மன்னனுக்கு ஒற்றர் மூலம் தெரிய வந்தது. குதிரை வரவில்லையே என்று கேட்டார். இறைவனிடத்துல போய், சுவாமி மன்னனுடைய ஆணை குதிரை கொண்டு போகணும்னார். ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துல குதிரை வரும் என்று போய் சொல்லுனார். வந்தார். மன்னனிடத்துல சொன்னார். நட்சத்திரம் வந்தது, குதிரை வரலை. இப்பொழுது மன்னன் ஜெயில முடிச்சு அடைத்து விட்டார். சிறை தண்டனை கொடுத்து விட்டார். இறைவனை வேண்டி இருக்கிறார். அன்றிரவே நரிகள் எல்லாம் குதிரைகளாக மாற்றிக் கொண்டு வந்தான் இறைவன். பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று மாணிக்கவாசர் பயன்படுத்துகிறார். நீர் இன்ப வெள்ளத்துள் குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், பார் இன்ப வெள்ளம் கொள பாய் பரிமேல் கொண்ட சேவகனார். பரியை இயக்கி வருகிற சேவகனார் சொக்கனார். அப்பொழுது இருந்த குதிரைகளையும் நரிகள் எல்லாம் பரிகள் எல்லாம் நரியாயிற்று. சுடுமணல்ல கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஆக மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு சிறை தண்டனையும் சுடுமணல்ல நிறுத்தியதும் வினையை கழிக்கத்தான். எனவே பிராரத்த அனுபவம் பற்றி மீண்டும் வந்து சூழ அந்த பசுவாச ஞானங்கள் பாண்டிய மன்னன் மூலமாக மணிவாசக பெருமானுக்கும் சூரபதுமனுக்கும் வந்த குறிப்பை உரையாசிரியர் நினைவு கூட்டுகிறார். அப்படி தான் எடுத்து வந்த பிராரத்த கண்ம வலியால் பிரபஞ்சத்துல பற்று வரும். அப்படி வருகிற வழியே நாம் நெட்டை மூடினால் அந்த பிரபஞ்சத்தின் மேல் இருக்கிற பற்றாகிய வலி கெடுவதற்கே அஞ்செழுத்தை ஓத வேண்டும். அதனால் அஞ்செழுத்து உண்மையை விரிவாக பேசுகிறார் இந்த நூற்பாவிலே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே என்று அருமையாக காட்டினார். பீடினார் உலகில் விழுமிய தொண்டர் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காணலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே என்ற அஞ்செழுத்து பதியங்களை எல்லாம் நாம் எண்ண வேண்டும். அன்றாட சொல்லுகிற பகுதியில அஞ்செழுத்தை முதலாக வைத்து தோன்றிய ஒரு பக்தி இலக்கியம் உலக வரலாற்றுல கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், திருவாசகம். நமச்சிவாய வாழ்க என்று அந்த அஞ்செழுத்தை நாம் ஓத வேண்டும். அதைத்தான் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. விதி என்பது குருநாதர் உபதேச கிரமத்தால் நீ உச்சரிப்பாயாக. அப்பொழுதுதான் இறைவன் என்ன செய்வான்? உள்ளத்தே புகுந்து அளிப்பான். உள்ளம் என்பது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குள் அறிவுக்கு அறிவாக விளங்கி நின்று இறைவன் தன் அருளை கொடுத்து நிற்பான் என்று மிக விரிவான பகுதியை இந்த திருப்பாடலிலே நமக்கு ஆசிரியர் காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது
பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத பலன் பதிஞானத்தால் அறியப்பட்டு நம்முடைய வினைக்கு ஏற்ப பிரபஞ்சப்பற்று நினைவில் வந்து நெட்டை நமக்கு கூட வாராது. அப்படி இருக்கிற பொழுது உயிர் உலகப் பொருள்கள் மேல மயங்கி பற்று வைத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது என்று சிறிது சிறிதாக நாம் உணர்ந்து திருவைந்தெழுத்தை முறையாக எண்ணி வந்தால் உண்மை ஞானம் நமக்கு கிடைக்கும் என்று 9ஆம் நூற்பாவின் கருத்தை அருள்நந்தி சிவம் அழகுபட தெளிவாக்கியதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில இந்த செய்யுள் 292வது செய்யுள் 3 கருத்துக்களை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறது. அதனால் 3 கூறுகளை உடையது. ஒன்று, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடு உள்ளத்தே நாடி பாத நிழற்கீழ் நில்லாத நீங்கி போதல். இனி பாதன், இது ஒரு அதிகரணம். பாத நீழல் நில்லாது நீங்கி போன அந்த ஆசை தரும் உலகமெல்லாம் அலகை தேராம் பேய்த்தேராம் என்று அறிந்து அந்த நிலை நீங்குதல். இனி ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அழிப்பான் ஊனமெல்லாம் ஓட. இந்த 3 கருத்தை படிப்பவர்களுக்கு விளக்கும் பொருட்டு 3 அதிகரணமாக நமக்கு பிரித்து காட்டினார்கள். அதுல முதல்ல வரக்கூடியது பாசஞானத்தாலும் பதிஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தால் நேசமுடு உள்ளத்தே நாடுகிற பொழுது அவனுடைய பாத நீழற்கீழ் நில்லாதே நீங்கி போத. இதுதான் நமக்கு முதல் கூறு. அதை நம்ம அருமையா விளக்கிற பகுதிதான் மேலும் வருபவை. எனவே பாச பசுஞானத்தின் இலக்கணம், பாசஞான பசுஞானத்தின் சிறுமை, பதிஞானத்துக்கு இருக்கிற இலக்கணம், பதிஞானத்தின் பெருமை. அந்த பதிஞானமே பாசத்தை நீக்கும். இப்படியாக 4 பாடல்களிலே விளக்கம் காட்டுகிறார் அருள்நந்தி சிவம். அதுல முதல் பாடல் 293 பாசஞானம் பசுஞானம் ஆகியவற்றினுடைய அடிப்படை இலக்கணம் என்பதை இந்த பாடல்ல காட்டுகிறார். இப்ப நாம் அந்த பாட்டுக்குள்ள போவோம். வேதம் சாத்திரம் மிருதி புராணம் கலைஞானம் விரும்பு அசபை வைகரி ஆதித்திரங்கள் மேலா நாத முடிவான எல்லாம் பாசஞானம். அடே அப்பா, நணுகி ஆன்மா இவை கீழ் நாடலாலே காதலினால் நான் பிரமும் என்னும் ஞானம் கருது பசுஞானம். இவன் உடலில் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றாய் உணர்ந்திடலால் பசுவாம் ஒன்றாக சிவன் இயல்பில் உணர்ந்திடுவது காணே. மிக உயர்ந்த கருத்துங்க. இந்த பாசஞான பசுஞானத்துக்கு என்பதற்கு அருமையான விளக்கம் இந்த திருப்பாடல்ல காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அதிலே எல்லாரும் சொல்லுவது
வேதம், ஆகமம், உபநிடதங்கள் என்று. ஆக அருணந்தியார் நாம் உலகத்திலே அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு இறைவனே அருளிச் செய்ததாக சொல்லக்கூடிய வேதங்கள், அந்த வேதத்திலே இருந்து இருக்கக்கூடிய உபநிடதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், மேலும் சாஸ்திர நூல்கள், புராணங்கள், கலைஞானம், அசபா மந்திரம், நால்வகை வைகரி வாக்குகள், பிருத்திவி முதலாக நாதம் ஈராக இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்கள், இவை எல்லாம் பாசஞானம். வேதத்தையே பாசஞானம் சொல்லிட்டாங்க. நூலறிவு பாசஞானம் தான், அனுபவ அறிவு தான் பரஞானம். இந்த நூல்ல சொல்லி இருந்தாலும் கூட அந்த நூலை படித்து கடைபிடிக்க நமக்கு வராது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்ங்க? நல்ல நூல்களை தினமும் படிக்கணும்னு அர்த்தம். சைவ சித்தாந்த வழியா பொருள் சொன்னா என்ன பொருள் தெரியுமா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றால் அஞ்செழுத்தை ஒரு நாளும் ஓதாமல் இருக்கக்கூடாது என்று பொருள். அதனாலதான் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதேனார். அந்தியும் நண்பகலும் அஞ்செழுத்தை ஓத வேண்டும் என்றார் நம்பியாரோ. அவர் நல்ல நாமம் நபிற்றி நான் உய்ந்தேன் என்று திருமுறைகள் சொல்லுகின்றன. எனவே வேதம் முதலாக இருக்கிற எல்லாம் பாசஞானம் தான். வேதம், சாத்திரம், ஸ்மிருதி. ஆக வேதம் என்பது மறைகள், சாஸ்திரம் என்பது மெய்நூல்கள், ஸ்மிருதி என்பது அறநூல்கள், புராணம் என்பது அருளாளர்களினுடைய வரலாறு, ஆலயத்தின் வரலாறு, தலத்தின் வரலாறு. இந்த நூல்கள் கலைஞானம், வேற என்னென்ன கலைஞானங்கள் உண்டோ அவையெல்லாம் எண்ணும் கலைகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கலைஞானங்கள். விரும்பும் அசபை, உயிர்கள் பேரின்பம் பெறுவதற்கு விரும்புவதற்குரிய அசபா என்று சொல்லக்கூடிய மந்திரம். நால்வகை வாக்குகள். நால்வகை வாக்குகளாவன சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. இனி கலைஞானங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த கலைஞானங்கள் நமக்கு சொல்லுலகம், பொருளுலகம் என்று இரண்டாக காட்டினார். சொல்லுலகம் என்பது எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லாலான சொற்றொடர், சொல்லுலகம். பொருளுலகம் என்பது கலைகள், கலைகள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய தத்துவங்கள், புவனங்கள். அப்ப மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, இவையெல்லாம் கலைஞானங்கள். அசபை, அது அசபாய் எனும் மந்திரம். குண்டலியதனில் கூடிய அசபை என்று ஔவையாரும் இந்த தொடரை காட்டுவது நாம் அறிவோம். அப்படியாக அவையெல்லாம் இதை மூலமாக நமக்கு ஒரு ஞானம் வந்தால் அவையெல்லாம் பாச ஞானம் என்று இந்த பாடல். வைகரி ஆதித்திரங்கள் மேலாம் நாதம் முடிவான எல்லாம், அதாவது மண் தத்துவத்திலே இருந்து நாத தத்துவம் ஈராக சொல்லக்கூடிய இவை எல்லாம்
பாசஞானம். எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்க. சரி, இது பாசஞானம் என்று கூறுகிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்றால், ஆன்மா இவை அணுகி. அப்ப ஆன்மா இவை நணுகினால் கீழ் நாடலாலே. நணுகி ஆன்மாவே இருக்குது பாருங்க. ஆன்மா இவை நணுகுகிற பொழுது, அதாவது இந்த கலைஞானம் முதலியவற்றை பொருந்தி அது பிறப்பில் இறப்பில் படும். எனவே அப்படி செய்வதால் கீழ் நாடல், பிறப்பு இறப்புல வந்துவிடும். அதனால் அவையெல்லாம் பாசஞானம். அதற்கு மேல சொன்னார், காதலினால் நான் பிரமம் என்னும் ஞானம் பசுஞானம். காதல்னா ரொம்ப நம்ம மேல விருப்பம், தன்முனைப்பு, செருக்கு. நான் இவற்றிற்கு மேலாக இறைவனே நான் தான் கடவுள் என்று மதிக்கக்கூடிய அறிவு. அது அருமையா சொன்னார் பாருங்க. காதலினால் நான் பிரம்மம் என்னும் ஞானம், இவை கருது பசுஞானம். உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, நான் சொன்னா நடக்கு, நான் கடவுள் அப்படின்னா அது பசு அறிவு. பெருமானுடைய கருள் வினை இருந்தாலும் சுவாமி நினைச்சா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். இப்படி சொல்றதுதான் பதி அறிவு. ஒருத்தர் பேசுகிற பொழுதே அவருக்கு பசு அறிவா அல்லது பாசகறிவா பதி அறிவா என்று சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் சொல்லிவிட முடியும். அதனால் இவை பசுஞானம், இவையெல்லாம் பசுஞானம். ஆக இவை உடலில் கட்டுண்டு. இந்த பசுஞானம் இவன் உடலில் கட்டுண்டு. அப்ப வேதம் முதலியவைகளை எல்லாம், அதாவது இந்த ஆன்மா சூல தூக்கும ஆகிய உடம்பால கட்டுண்டு கிடக்கிறது வினைக்கு ஏற்ப. அப்பொழுது இவன் ஓதி உணர்ந்து இந்த வேதம், சாஸ்திரம், ஸ்மிருதி, புராணம் ஆகியவற்றை ஓதி ஆன்மா உணர்த்த உணரும். அப்படி உணர்த்த உணர்கிற பொழுது ஒன்று ஒன்றா உணர்ந்திடலால் ஐம்பொறி முதலிய அந்த அறிகருவிகள் முதலா வரக்கூடிய எல்லா தத்துவங்களும் ஒரே நேரத்துல பார்க்காது, ஒன்றொன்றாய் அந்தந்த விடைய விஷய ஞானது கிடைக்கும். அதனால் ஆன்மாவுக்கு பசு ஆம். ஏன் பசு ஆம்? அது ஒன்றொன்றாக அறியும். அதனால் பசு ஆம் என்று காட்டினார். ஆக முழு அறிவு அதற்கு வராது. அதற்கு ஏகதேச அறிவு வந்து சேரும். மொத்தமா ஒண்ணு இல்லாம இருந்தது கேவலத்துல. பிறகு கருவிகரங்கள் கிடைத்த உடனே ஏகதேச அறிவு வந்தது. அப்படி ஏகதேச அறிவுடையது பசு. இனி அந்த பசு சிவன் இயல்பில் ஒன்றாக உணர்த்திருந்தார். அப்ப சிவன் உணர்ந்த அந்த உணர்வில் இன்றி ஒவ்வொன்றாய் அறிதல் என்று இயல்பாகவே எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியது முற்றறிவுடைய பதி. ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றா உணரும். அப்படி ஒன்றொன்றா உணர்ந்து அதுக்கு என்ன அறிவே? பசு அறிவு.
எல்லாவற்றையும் ஒரு சேர அறியும். அது ஒன்றாக அறிவதே சிவன் இயல்பு. பக்கத்துல கொடுத்துட்டார் பாருங்க. அப்ப 293வது பாடலில் பசு அறிவை பற்றியும், முதல்ல பாச அறிவை பற்றியும், பசு அறிவை பற்றியும், பதி அறிவை பற்றியும் அருமையாக காட்டியிருக்கிறார். எனவே சிவன் உணர்த்த உணர்தல் இல்லாமல், ஒன்றொன்றை ஒன்றொன்றாக அறிதல் இல்லாமல், இயல்பாகவே எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அதன் உண்மை நிலையில் அறிவான். எனவே பதி முற்றறிவுடையது. அது பாசஞானம் பசுஞானங்களால் அது அறியதற்கு அரியது என்பதை நீ உணரலாம் என்று இந்த திருப்பாடல்ல ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். பாசஞானம் என்பது சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம். இந்த இரண்டு வகையாக பிரபஞ்சத்தின் வாயிலாக ஆன்மாவுக்கு அறிவு நிகழும். அது ஏகதேச ஞானம் என்று பெயர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு ஏகதேச ஞானம். இனி சொற்பிரபஞ்சம், வைகரி முதலிய நால்வாக்குகள், அசபா மந்திரம், இப்படி எல்லாம் நமக்கு பார்த்தால் இவையெல்லாம் முன்னமே 224 புவனம், மந்திரம், பதம், வண்ணம், 8ஆம் நூற்பாவில் நமக்கு எல்லாம் அருமையாக காட்டி வைத்தார். எனவே சொல் பிரபஞ்சமும் பொருள் பிரபஞ்சமாகிய இருவகை பிரபஞ்சங்களிலேயும் வாயிலாக ஆன்மாவின் அறிவில் நிகழக்கூடிய அறிவு, அது பாசஞானம். நான் என்ற முனைப்பால் ஆன்மாவில் நிகழும் அறிவு பசுஞானம். இந்த இரண்டாலும் முதல்வனாகிய சிவத்தை அறிதல் இயலாது என்பதை கொஞ்சம் விரிவாகவே ஆசிரியர் காட்டியிருக்கிறார் என்று நிறைவு செய்வோம். இந்த அளவில் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய தண்டனிட்ட வணக்கம். ஐயா உருவமூர்த்தியா நிறைவு செய்தருங்க ஐயா. ஐயா சிவாயம் ஐயா. சிற்றம்பலம். வாழ்க வானவரானினம் வீழ்க தள் போனல் தேர்தலும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணானே போக பையகமும் துய தீர்கவே. சிற்றம்பலம். பெண்ணாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருதானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.